இஇசிபி தெரப்பி, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு வந்து இஇசிபி தெரப்பி வந்து எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், ஸோ அது வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அது எப்படியெல்லாம் எடுத்துக்கணும், இதை பற்றி வந்து நிறையா விளக்கங்கள் வந்து நம்ம யூடியூப் மூலிமா நம்ம நிறையா டைம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் வந்து இஇசிபி தெரப்பி அவங்க எடுத்துக்கிறப்போ என்னென்ன அடிஷ்னல் மெடிகேஷன் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. டாக்டர், நாங்கள் இந்த இஇசிபி தெரப்பி எடுத்துக்கிறப்போ வேற மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும். எதுக்காக அந்த மெடிகேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததில் வந்து என்னென்னா உங்களோட இதய தசைகள் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ தசைகள் டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நார்மல் செயல்திறன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நார்மல் செயல்திறன் கம்மியாகிறதுனால தான் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வரும், நெஞ்சு வலி வரலாம். காரணமே இதயத்துக்கு போதுமான அளவு ரத்தம் போகாமல், அதாவது வந்து இன்டர்னல் டேமேஜ் ஆனதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள். அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சில மெடிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா தான் திரும்ப அதில் போகக்கூடிய ரத்தோட்டங்கள் வந்து அதிகமாகி அது வந்து சரியாகும். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண் வந்து ஹீல் ஆகும். அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம இஇசிபி மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல், இன்னும் அடிஷனலாக வந்து நாங்கள் எங்களோட இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறப்போ ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு பேஸ் நோக்கி நீங்கள் போகலாம். அதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்.